ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஐலாண்ட். அனைத்து நண்பர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் முன்னாடி போட்டிருந்த பழைய வீடியோலேயே சொல்லியிருந்தேன் எங்கள் ஊர் மாதா கோயில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு. அந்த திருவிழாவோட லாஸ்ட் 2 நாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போது அந்த திருவிழாவுக்கு போகிறதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். நான் குளிச்சுட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. என்னோடய ஹஸ்பண்டும் பசங்களும் ஒருத்தராக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையிலேருந்தே ரொம்ப ஹரிபரியாகவும் ரொம்ப பிஸியாகவும் போச்சு. ஏன்னா இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு, அதனால் வீட்டில் கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது. இன்றைக்கி காலையிலேருந்து சரியாக சாப்பிடவும் இல்லை. அதனால் என் பையன் இடையில கொஞ்சம் பால் போட்டு வந்து கொடுத்தான் குடிக்க சொல்லி. வாழ்க்கை ரொம்ப ஸ்பீடாகவே நகருது. ஏன்னா நாம் ஒரு குழந்தைய சரியாக சாப்பிட்டானா தூங்கினானா அப்படின்னு கவனிச்சிட்டு இருந்தது போக, இப்போது அந்த குழந்தை அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையே காலையிலேருந்து அம்மா சரியாக சாப்பிடல, ரொம்ப பிஸியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அக்கறை எடுத்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று செய்யும்போது உண்மையில் அது ரொம்ப அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. என் பசங்க இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் முழுக்க அவங்க அப்பா தான். ஏன்னா எல்லா பசங்களுக்குமே அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு ஹீரோ. அவர் எப்படி மற்றவங்கக்கிட்ட நடந்துக்கிறாங்க, எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் இவங்களோட வாழ்க்கை முறையும் இருக்கும். என்ன தான் மற்ற விஷயங்களில் அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாலும், எங்கேனாச்சும் வெளியே கிளம்பணுன்னா அவங்கள ரெடி பண்ணுறது முழு பொறுப்பும் நம்மளோட தான் இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ எல்லோரும் கிளம்பிட்டோம். திருவிழாவுக்கு ரெடி ஆயாச்சு. பைக்கை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு 4 பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி திருவிழாவில் சரியான கூட்டம். நாளைக்கு இதை விட கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 2 நாளுமே ரொம்ப விசேஷமான நாள் தான். இந்த வாட்டி திருவிழாவுக்கு போலீஸை நிறைய பேரை போட்டிருந்தாங்க ப்ரொடெக்ஷனுக்கு. இதுதான் திருவிழா நடக்கிற ஊருக்கான என்ட்ரி. நிறைய கட் அவுட்டு லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த தெருக்குள்ளே நுழையும் போதே என் பசங்க அழ ஆரம்பிச்சிருவானுங்க. அம்மா இது அதுன்ட்டு லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருவானுங்க, இதெல்லாம் வாங்கி கொடுக்கணுன்னு. ஆனால் இப்போது அது ஒரு விஷயமாகவே மதிக்காமல் அவனுங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கானுங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க பொருள் எல்லாமே பொதுவாக திருவிழா எல்லா திருவிழாலுமே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த திருவிழாவில் தான் பார்த்தேன். நர்சரி வச்சுருந்தாங்க. நான் ஒரு செடி பைத்தியம். எனக்கு செடினாலே அந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாச்சும் நின்றுட்டு போவேன். ஆனால் என் பசங்க வேகமாக போயிட்டாங்க, கூட்டத்தில் தொலைஞ்சிட போகிறோம் அப்படின்றதுக்காகவே நான் டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆனால் போகிறதுக்கு மனசே கிடையாது எனக்கு. அதே மாதிரி இந்த திருவிழாவில் நிறைய வீட்டில் செஞ்ச அல்வாங்க, அந்த பாய் வீட்டில் செய்வாங்கள்ல அந்த அல்வாங்க நிறைய டபராவாக செஞ்சு வச்சு விற்பாங்க. சூப்பராக இருக்கும், எல்லா ஃப்ளேவர்லையும் இருக்கும். இந்த சம்மர் லீவில் குழந்தைங்களை இந்த மாதிரி உள்ளூர் திருவிழாக்கள் அப்புறம் சொந்த பந்த வீட்டுங்களுக்கு கூட்டு போங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இங்கேயே வீட்டிலே செய்கிற அல்வாங்க தான் எல்லாமே. இப்போ போக போகிறது குழந்தைங்களுக்கான ஏரியான்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா குழந்தைங்களுமே இப்போது ஆல்மோஸ்ட் லீவில் தான் இருக்காங்க. இன்னும் ஒரு 2 எக்ஸாம் கவர்மெண்ட் இன்னும் தள்ளி வச்சுருக்கு. ஆனால் எல்லாருமே இப்போது வீட்டில் தான் இருக்காங்க. குழந்தைங்க சம்மர் லீவ் என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்மையிலே இது ஒரு சூப்பரான இடம் தான் சொல்லுவேன்.
இந்த இடத்துல இன்னும் கூட்டமும் நெரிசலும் அதிகமாக இருந்தது. ஏன்னா இது அப்படியே ஒரு குழந்தைங்களுக்கான இடம் தான் சொல்லணும். ஏன்னா ஃபுல்லாக ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் மோமோஸ் விற்றுட்டு இருந்தாங்க, அந்த பொட்டேட்டோ ரோல் அதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ அது எல்லாமே இங்கே இருந்தது. பாருங்கள் எவ்வளோ ரைடு இருக்குன்னு பாருங்கள். எல்லா குழந்தைங்களுமே என்னமோ இந்த நாளுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. ராட்டினம், அப்புறம் அசுர தாலாட்டு, அப்புறம் இந்த குழந்தைங்க இந்த ஏர் பேக் மாதிரி அதில் ஜம்ப் பண்ணி விளையாடுவாங்களே அது, அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ட்ரெயின், அது பக்கத்துலேயே ஒரு ரைடு இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோ தூரம் போகலை, அதுக்கிட்டேயே போகலை. இந்த சைடு வந்து ஒரு ஜெயிண்ட் வீல் இருந்தது. என் பசங்களை எதுலையாச்சும் ஏறுங்கடானா எதுலேயும் ஏற மாட்டேன்ட்டானுங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த ராட்டினத்தை பார்க்கும்போது சரியாக கவனிக்கலை. ஆனால் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இப்படியே திரும்பும்போது தான் பார்த்தேன், இந்த ரைடில் 2 வயசான அம்மாங்க இருக்காங்க. ரொம்பவே வயசானவங்க தான் 2 பேரும். ஆனால் கொஞ்சம் கூட பயமோ தலை சுத்தலோ எதுவுமே இல்லாமல் அவங்க வயசை மறந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி திருவிழாக்களில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். சின்ன வயசில் இந்த மருதாணியை நான் நிறைய வச்சுருக்கேன். ஆனால் இப்போ வைக்கணும்னு ஆசை இருந்தாலும் இதோட ஸ்மெல் ஒத்துக்க மாட்டேங்குது, தலைவலி வந்துடுது. என் பசங்களை என்னடா திருவிழா அதுமா வந்து என்ஜாயே பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா நாங்கள் கன் ஷூட் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கன் ஷூட் பண்ணானுங்க. அதுக்கப்புறமா பெரியவன் என் கூட வரலை, சின்னவனும் நானும் எங்களோட அண்ணன் பொண்ணும் ஜெயிண்ட் வீலில் போனோம். ரைடை முடிச்சுட்டு கீழே வந்த உடனே ஐஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களாம் சாப்பிட்டுட்டாங்க. அவங்களுக்கு இது 2வது ஐஸு, நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு வரும்போது எதனா இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சரி ஸ்ட்ரெயிட்டாக சாமி பார்க்க போயிட்டோம். இன்றைக்கி கூட்டம் நிறைய தான், ஆனால் இன்றைக்கி விட நாளைக்கு சுத்தமாக இடமே இருக்காது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். கோவிலில் தேர் எடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தேர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான் தேர் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த கோவில். இந்த கோவிலை நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன். பாருங்கள், இதான் அந்த கோவில், மாதா கோயில். இதான் என்ட்ரன்ஸ், மாதா கோயிலோட என்ட்ரன்ஸு. சூப்பராக நல்லா செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீலாம் போட்டு லைட் செட்டிங்லாம் போட்டு செம்மையாக இருந்தது உள்ள. இதுதான் அந்த கோவிலோட கொடிமரம். இதை நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். மாதா சிலைக்கிட்ட மெழுகுவத்தி ஏற்றணுன்றதுக்காக மெழுகுவத்தி வாங்கிட்டோம்.
இதுதான் கோயிலுக்குள்ள போறதுக்கான வழி. இங்கே ஒரு மாதா சிலையை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சிலைக்கிட்ட எல்லாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைங்களை கொடுத்தா மட்டும் அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து இந்த குழந்தைங்கள வாங்கிட்டு போய் சிலைக்கிட்ட நிற்க வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாரும் அதுக்காக தான் லைனில் நின்று குழந்தைங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வெளியில் ஒரு மாதா சிலை வச்சுருப்பாங்க. ஏன்னா மக்கள் வந்து மாதா சிலையை தொட்டு கும்பிடணுன்ற காரணத்துக்காக இங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க. இங்கே போய் எல்லாரும் கேண்டில் ஏற்றிட்டு மாதா சிலையை தொட்டு கும்பிட்டுட்டு பூ வாங்கிக்கிட்டு வரணும். நிறைய பேர் கல்யாணத்துக்கு சீர் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பழங்களை வந்து விதவிதமாக தட்டில் வச்சு சாமிக்கு கொண்டு போய் வச்சுட்டு எடுத்துகிட்டு போனாங்க. மாதாவை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே தேர் ரெடி ஆகிட்டு இருந்தது. தேர் ரொம்ப அழகாக இருந்தது. ரோஜா பூலாம் வச்சு செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. சாமி பார்த்து முடிச்சுட்டு தேரெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே மிளகா பஜ்ஜி வித்துட்டு இருந்தாங்க. பயங்கரமாக டெம்ட் ஆயிடுச்சு. சரி வாங்கி சாப்பிட்லாமேன்னு போய் சாப்பிட்டது தான் பாவம். சரியான காரம். இவ்வளோ காரமாக நான் மிளகா பஜ்ஜி சாப்பிட்டதே இல்லை. மிளகா பஜ்ஜி காரமாக தான் இருக்கும், ஆனால் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. சூடு வேற, வாயெல்லாம் சரியான எரிச்சல். என்னால் தாங்கவே முடியல. என்னால் ஒரு பஜ்ஜிக்கு மேலே சாப்பிடவே முடியல. என் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துட்டேன். அந்த வழியாக வரும்போது தயிர் உர ஊற்றி வைக்கிற பானை இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. சரி ஒன்று வாங்குவோமேன்ட்டு அதை பார்த்து அவர் ஒரு வழி ஆக்கிட்டு அந்த கடைக்காரரை இதை எடுங்க அதை எடுங்கன்னு சொல்லிட்டு, சரி அதில் நல்லதாக பார்த்து ஒன்று எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.